எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே ஆ ஓகே. அக்கா சொன்னது எல்லாமே எழுதியாச்சு. அக்கா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அக்கா மத்தியானம் லஞ்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களே, ரூமில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்து காமிச்சிட்டு வரலாமா? ஆனால் மாமா இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, போய் பார்க்கலாம். ஒருவேளை மாமா இருந்தால் வந்துடலாம். அக்கா, நித்யா, உள்ள வா. என்னம்மா நித்யா, ரூம்குள்ளே வர்றதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்குறேன்? இல்லைக்கா, இன்னைக்கு தான் நீங்கள் 2 பேரும் லஞ்சுக்கு போகிறீங்கன்னு ஆஃபீஸ் போகலல்ல, அதான்க்கா. மாமா ஒரு வேளை ரூமில் இருப்பாரோன்னு. எப்படிக்கா அவர் இருக்கப்ப கேட்காம வர்றது நல்லா இருக்காதுல்ல, அதான்க்கா. சரிடா, மாமா வெளியே போயிருக்காருமா, நான் மட்டும்தான் ரூமில் இருக்கேன். அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லு. வேலையாக இருக்கீங்களாக்கா? இல்லை நித்யா, இன்னைக்கு ஆஃபீஸ் போகலல்ல, அதான் சும்மா மெயில்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கேன். என்ன விஷயம்? என்ன கையில் நோட்டோட வந்திருக்கேன்? நான் கொடுத்த ஒர்க்கை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேங்க்கா. வாவ், சூப்பர், கொடு, நான் செக் பண்ணி பார்க்குறேன். பரவாயில்லையே நித்யா, எல்லாமே கரெக்டாக இருக்கு. டவுட் இருந்தா அக்கா கிட்ட கேட்க சொன்னேன், கேட்டியா? அக்கா, நீங்கள் சொல்லி கொடுத்ததை வச்சு எல்லாமே முடிச்சிட்டேன். கடைசியாக அக்கா கிட்ட ஒன்று மட்டும் கேட்டேன், அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் மாற்றிக்கிட்டேங்க்கா. பரவாயில்ல, வெரி குட். ஓகே, இன்னைக்கு உனக்கு வேற ஒன்று வச்சிருக்கேன், இரு வரேன். ம் என்னக்கா, லேப்டாப் கொண்டு வந்திருக்கீங்க? இது வேற மாதிரி இருக்கு. ஆமாம் நித்யா, இது என்னோட பர்சனல் லேப்டாப். இன்னையிலேருந்து இதை நீ வச்சுக்கோ, சரியா? அக்கா, எனக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியாதுல்ல. நித்யா, அதுக்கு தான் உனக்கு கொடுக்குறேன். நீ தானே நித்யா ஆசைப்பட்ட. நீ ஆசைப்பட்டது நடக்கணும்னா லேப்டாப் யூஸ் பண்ண உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ நாள் உனக்கு பேசிக் எல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மொத்தமும் நீ கற்றுக்கணும், புரியுதா? அது மட்டும் இல்லை மேடம், உனக்கு யூஸ் பண்ண தெரியும். பேசிக்காக சில விஷயம்லாம் தெரியும் தானே? அஸ்வின் சொல்லி கொடுத்துருக்கானே, அப்புறம் என்ன மறந்துட்டியா என்ன? அக்கா, எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, உள்ளே ஏதாச்சும் ஓப்பன் பண்ணணும்னா அதெல்லாம் தெரியும்க்கா. ஆனால் நீங்கள் தானேக்கா சொன்னீங்க ஏதோ ஒன்று கற்றுக்க சொன்னீங்களே, அதெல்லாம். கவலைப்படாத நித்யா, நான் உன்கிட்ட என்ன கற்றுக்க சொன்னனோ அந்த கோர்ஸை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், சரியா? அதனால் இந்த கோர்ஸை நீ ஓப்பன் பண்ணினா அவங்களே உனக்கு நல்லா கிளியராக சொல்லி கொடுப்பாங்க. டெய்லி கிளாஸ் இருக்கும், நீ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீ ஆன்லைன்லேயே டெஸ்ட்டும் எழுதலாம். டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் பாஸ் ஆனினா உனக்கு சர்டிஃபிகேட்டும் தருவாங்க. உனக்கு அவங்க சொல்லி கொடுக்கறது ஏதாச்சும் புரியலன்னா நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு டெய்லி ஈவினிங் அது கிளியராக சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அவங்க கொடுக்கறத மட்டும் டெஸ்ட் இல்லை, டெய்லி நீ என்ன கற்றுக்கிட்டியோ அது என்கிட்ட சொல்லணும். நானும் அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பேன், சரியா? சரிங்கக்கா. அப்புறம் உன்னோட நேமை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கும் என்ரோல் பண்ணியிருக்கேன். டெய்லி கிளாஸ் இனிமேல் காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரையும், அப்புறம் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் தான், சரியா? அந்த 1 மணி நேரம் நீ என்ன வேலையும் பண்ணக்கூடாது, வந்து அந்த கோர்ஸை தான் அட்டன் பண்ணுற. உனக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருக்குல்ல, இத்தனை நாளாக நான் சொல்லி கொடுத்ததை வீட்டிலேருந்தே கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க உனக்கு எப்படி கிளியராக பேசணும், எந்தெந்த வார்த்தை எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க, அதையும் கற்றுக்கோ, புரியுதா? தேங்க்ஸ்க்கா, நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலக்கா. என்ன நித்யா இப்படிலாம் பேசுகிறேன்? நீ என்னோட தங்கச்சிடா, உனக்காக நான் பண்ண மாட்டேன்னா சொல்லு. உன் அண்ணாவும் உன்னை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். ஏதோ அவனால் முடிஞ்ச வரையும் உனக்கு பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் எல்லாமே நான் பண்ணுறேன், சரியா? உன் புருஷன் கூட ஈக்குவலாக இருக்கணும், எந்த இடத்துலையும் அவரை யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் ஆசை நியாயமானது தானே, அதுக்காக எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறல்ல. இதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீயும் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கிற. இதுதான்டா முக்கியம். நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். சரிங்கக்கா. சரி, ஆன்லைனில் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்ல, எப்படி அட்டன் பண்ணணும்னு இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். திங்கட்கிழமையிலேருந்து நீ தானாக உட்காந்து அட்டன் பண்ணணும். உனக்கு டவுட் இருந்ததுன்னா முதல் நாள் மட்டும் அனு அக்காவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கோ. அக்கா உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த நாள் இருந்து நீயே அட்டன் பண்ணிப்ப, சரியா?
சரிங்கக்கா. அதிசயம் அடங்கிய பெண்மை அறிவு தானே பெற்று இயங்கிடுகின்றாள் நம் புவியிலே. விலங்குகள் எல்லாம் நொறுங்கிடுது இன்று உயர்கிறாள் வானம் போல வானம் போல. என்ன நித்யா, புரிஞ்சதா? எல்லாமே புரிஞ்சதுக்கா. சரி, இந்த லேப்டாப் நீயே வச்சுக்கோ. அக்கா, அவருக்கு தெரிஞ்சிருமே. இது வேற ஒன்று இருக்கா? சரி, நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், நீ வந்து எடுத்துக்கிறியா? இல்லைக்கா, நானும் அக்கா கிட்ட கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் இல்லாதப்ப எப்படிக்கா ரூமுக்கு வர்றது? அதெல்லாம் நல்லா இருக்காது. நானும் அக்கா கிட்டே கொடுத்து வைக்கிறேன். அக்கா கிட்டே நான் வாங்கிக்கிறேன், சரியா? சரி நித்யா. ஏ வாழ்க்கை உரமாக அடனியோ பிறந்தாயே, ஏ உயிர உறவாக எரிஞ்ச கரைஞ்சாயே. எங்க? சொல்லு நித்யா. இந்தாங்க காஃபி. ஒரு 2 மினிட்ஸ் நித்யா, மெயில் அனுப்பிட்டு இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ். ம் முடிஞ்சதா? முடிஞ்சது. சரி, இந்தாங்க. தேங்க்யூ. என்ன மேடம், ரொம்ப அதிசயமா இருக்கு. எப்பவும் வந்து என் பக்கத்துல எல்லாம் உட்காரவே மாட்டேன். இன்னைக்கு என்ன? அது சும்மா. ஓ, இங்க உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன நித்யா, என்கிட்ட கேட்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன கேளு. இல்லை, இங்க எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருக்கு. அதனால அதனால என்ன? கால் பண்ணி சொல்லு, அம்மா உன்னை வந்து பார்த்துட்டு போக போறாங்க. இதுல என்ன இருக்கு? இல்லைங்க, இப்போ தானே ட்ரெஸ் எடுக்கிறப்ப வீட்டுக்கெலாம் வந்துட்டு போனாங்க. திரும்ப திரும்ப கூப்பிட்டா வர மாட்டாங்கங்க. அதனால நாம அதனால இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? இல்ல இல்ல, நாளா கோவப்படல. சொல்லு, என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன, உங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இல்ல இல்ல. அப்புறம் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்றேன். நீ என்னன்னா அவங்க இங்க வர மாட்டேன்றாங்கன்னு சொல்ற. அதான் சொல்றேன் நானும், என்னால உன்னை அங்க அனுப்ப முடியாது. நீ வேணா எல்லாத்தையும் மறந்து அமைதியா இருக்கலாம். என்னால எதுவும் மறக்க முடியாது. நான் சொன்னா சொன்னதுதான். உங்க அப்பாவா வந்து நம்மள கூப்பிடாம கண்டிப்பா என்னால உன்னை அங்க அனுப்ப முடியாது நித்யா. ஏய் சின்னடி, சிரிக்கிற? அப்புறம் நான் இப்போ அங்கே போறேன்னு சொல்லவே இல்லையே. நானும் சொன்னா சொன்னதுதான். என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் போக மாட்டேன். நான் சொல்ல வந்ததே முழுசா கேட்கல நீங்க. சரி சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, அம்மா பெரியம்மா வீட்டுக்கு வந்து 2 நாள் தங்குறேன்னு சொன்னாங்க. நாம அங்கே தானேங்க போகக்கூடாது. ஆனால் பெரியம்மா வீட்டுக்கு வராங்கல்ல, நாம ஏன் அங்கே போயிட்டு வரக்கூடாது? அனிதா அக்கா மாமா அவங்களையும் கூட்டிட்டு போகலாம். ஓ, அப்படி கேட்டியா? அப்ப சரி. அப்பா, ஒரு வழியா சிரிச்சிட்டீங்களா? நித்யா, ம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. என்னாச்சு? இன்னைக்கு என் பொண்டாட்டி இவ்ளோ அழகா இருக்கா? நான் எப்பயும் போல தான் இருக்கேன். உங்களுக்கு புதுசா ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் சொல்லட்டா நித்யா, வர வர ரொம்ப வாயாயிடுச்சு. நீங்க ஆமாவா, நிறைய வாய் பேசுறனோ? அதெல்லாம் தப்பு இல்ல. உங்களுக்கு பிடிக்கலையோ? சரிங்க, இனிமே பேச மாட்டேன். ஏய் ஏய் ஏய், இருடி. அப்பா, உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியல நித்யா. இப்பதான் நல்லா இருக்கு. முன்னாடிலாம் உம்முன்னு இருப்ப. இப்பதான் சிரிச்ச முகத்தோட கலகலன்னு பேசிட்டு இருக்க. எனக்கு இப்படி இருக்க நித்யாவை தான் பிடிச்சிருக்கு. உண்மையாவே நான் பேசுறத உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. இனிமே இவ்வளோ பேச மாட்டேன். எனக்கு என் நித்யா இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாதான் பிடிச்சிருக்கு. நல்லா கலகலன்னு சிரிச்ச முகத்தோட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உன்னை மாத்திக்காத, இப்படியே பேசிட்டே இரு, சரியா? ம் நித்யா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்ன? என்னவோ செய்கிறாய் நீ என்னாயுள் எல்லைகள் இப்படி நீ வெக்கப்படுற பத்தியா? இந்த வெக்கம் கூட ரொம்ப அழகா இருக்கு நித்யா உனக்கு. ஓ, இப்படிலாம் சொல்லாதீங்க. பாத்தியா, இந்த சினங்கள் கூட அழகா இருக்கு. என்னங்க நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஏய் சரி சரி, போகாத போகாத. நான் இனிமே அப்படி பேசல, ஓகேவா? ம் காந்தமா என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு இன்று
கட்டி போடும் ஜாலம் என்ன கேட்கிறேன் கூரடி பெண்மையே. என்ன மாமா பாட்டு? மாமா அனிதா, இப்போ என்னையா கூப்பிட்ட? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். நான் வேற யாரை கூப்பிட முடியும்? அனிதா அனிதா, நீ மாமான்னு கூப்பிடுறது உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்குடி. நல்லா இருக்கே. ஆனா ஒண்ணு, எந்த இடத்துலயும் என்ன விட்டு கொடுக்காம இருக்கல்ல. அந்த ஷாலினி என்ன பேசினாலும் சரி, பதிலுக்கு பதில் கொடுத்துடுற. எனக்கு இதுல தெரியுது, அவ என்ன மாமான்னு கூப்பிட்ட உடனே மேடம்க்கு பொசசிவ்னஸ் வந்துடுச்சு. கரெக்டா? அதனால தானே நீ என்ன மாமான்னு கூப்பிட்ட. ஆனா இது கூட ரொம்ப நல்லா இருக்கு அனிதா. இன்னைக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மைண்ட் ஒரு பக்கம் அப்செட்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ என்ன மாமான்னு கூப்பிட்டது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எப்பவும் மாமானே கூப்பிட்டினா இன்னும் நல்லா தான் இருக்கும். பாத்தியா டெடி, எப்போ டெரஸ்க்கு போனாரு, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன்னு போனவரு இன்னும் வரல பாரேன். இன்னைக்கு ஒரு பக்கம் ஷாக்கா இருந்தாலும் இந்த ஷாலினி யாரு டெடி? எப்போ பார்த்தாலும் அவரை மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. அதான் வேண்டான்னு கிளம்பி போயிட்டால. சும்மா அவர் முன்னாடி மாமான்ற மாதிரி நடிக்கிறத, மற்றவங்க முன்னாடி அவன் இவன்னு பேச வேண்டியது. எப்படி மாமா மாமான்னு கூப்பிடுறா பத்தியா? எனக்கு அவன் மாமான்னு கூப்பிட்டாவே பிடிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் அவ எப்பயாச்சும் அவரை மாமான்னு கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். அவகிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட போகிறேன், இனிமே அவரை மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு. எனக்கு அவள் மாமான்னு கூப்பிடுறது சுத்தமாக பிடிக்கல. அவள் எதுக்காக உங்களை மாமான்னு கூப்பிடணும்? நீயே சொல்லு டெடி. ஏன் டெடி, அவரு எனக்கு மட்டும்தானே மாமா, நான் தான் அவரை மாமான்னு கூப்பிடணும். அவள் யார் அவரை மாமான்னு கூப்பிடுறதுக்கு? இனிமே அவள் கூப்பிடக்கூடாது, நான் மட்டும்தான் கூப்பிடுவேன். அவரு எனக்கு மட்டும்தான் மாமா. இந்த பூ நல்லா இருக்கா டெடி? இது எனக்கு அவர் தான் வச்சு விட்டாரு. எனக்கு எடுக்கவே மனசே வர மாட்டேங்குது. அழகா இருக்குல்ல? நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதிலேதோ சொன்னது. அவர் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. எனக்கு வர தூக்கமா வருது டெடி. நம்ம தூங்கலாமா? என்ன இவன் அதுக்குள்ள தூங்கிட்டான்? தூங்குறத பாரு. அந்த டெடிபியர் மேல அப்படி என்னடி இருக்கு? எப்ப பார்த்தாலும் அதையே கட்டி பிடிச்சி தூங்குறா. எனக்கு அதை பார்த்தாலே கோவமா வருது. தூங்குறது பாரு, அழகா ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி. சரி, கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன். தூங்கிட்டாளா? இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு வேற வெளியெல்லாம் போயிட்டு வந்தது டயர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தூங்கட்டும். இவ தூங்கிட்டு தானே இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நல்லா தூங்குறான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டெடிபியர் எடுத்தா அவளுக்கு ஒன்றும் தெரியாது. எடுத்துடலாமா? டெடி, எங்க போறீங்க? ஐ லவ் யூ டெடி, என் கூடயே இருங்க. என்னது? ஐ லவ் யூவா? அடி பாவி! தூக்கத்துல கூட எவ்வளவு கட்டி பிடிச்சிட்டு தூங்குறா. இழுத்தா கூட விட மாட்டேன்றா. பொம்மைக்கு ஐ லவ் யூ வேற, வாங்க போங்கன்னு மரியாதை வேற. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. சிறுங்கள் கூட அழகு தாண்டி. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. இந்த கவின் வரேன்னு சொன்னாரு, எப்போ வருவாருன்னு தெரியல. ஒரு மெசேஜ் கூட இல்லை. எங்கே போகிறோன்னு சொல்லலை. அம்மா கிட்ட என்ன சொல்லி பெர்மிஷன் வாங்குவாருன்னு எனக்கு தெரியல. ஷோ, ஒரு வேகத்துல வீடு வரையும் வந்துட்டோம். இப்போ என்ன சொல்லி கூட்டிட்டு போறது? வேற வழியே இல்லை. ஆஃபீஸ் விஷயமா ஏதாச்சும் சொல்லி தான் கூட்டிட்டு போய் ஆகணும். வேற என்ன பண்றது? அத்தை, யார் அது? இதோ வரேன். கவின் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. வந்துட்டாரோ? தம்பி வாப்பா, உள்ள வா. என்னப்பா திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையேப்பா. வாங்கப்பா, வந்து உட்காருங்க, வாங்க. அத்தை வெயிட். எதுக்காக இவ்வளோ பரபரப்பா இருக்கீங்க? நான் தானே அத்தை வந்திருக்கேன். இல்லப்பா, சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்களா? கையும் ஓடல காலும் ஓடலப்பா. வாங்கப்பா, வந்து உட்காருங்க. வாங்க கவின். இவ்வளோ ரெடியாகி இருடினா என்ன இப்படி நிக்கிறா?
அத்த, ஒரு முக்கியமான விஷயம் அத்த. அதான் உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே வைஷுவையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னப்பா விஷயம்? வைஷ்ணவியும் கூட்டிட்டு போகணுமா? எங்கப்பா? அத்த, அது ஆஃபீஸில் ஒரு சின்ன பார்ட்டி அத்த. அந்த பார்ட்டிக்கு எல்லாரையுமே வரணும்னு மேனேஜர் சொல்லியிருக்காங்க. வைஷுவையும் வர சொன்னாங்க. ஆனால் இவன் என்னன்னா, அம்மா இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் விட மாட்டாங்க, நான்லாம் வரலன்னு சொல்லிட்டா. ஆனால் எல்லாருமே அட்டன் பண்ணலன்னா கண்டிப்பாக ஆஃபீஸில் ஏதாச்சும் சொல்லுவாங்க அத்த. அதான் நானே வந்து உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் அத்த. அத்த, வைஷுவை அனுப்பி விடுறீங்களா? என்னப்பா சொல்றீங்க? பார்ட்டியா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் நான் அனுப்புனதில்லப்பா. அதனால தான் புள்ள வரலன்னு சொல்லியிருப்பா. அதான் நான் இருக்கேன்ல அத்த, நீங்கள் பயப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அத்த. நானே கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா வைஷ்ணவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் அத்த. நீங்கள் என்னை நம்பி அனுப்பலாம்ல அத்த. என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? என்னப்பா இப்படி சொல்றீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்குமா? நான் இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் அனுப்புனதில்லப்பா. அதனால தான் புள்ள வரலன்னு சொல்லியிருப்பா. நீங்க இருக்கப்ப என்னப்பா பயம்? உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவீங்க. சரிப்பா, நீங்க கூட்டிட்டு போங்க. அட பாவி, எவ்வளோ பெரிய விஷயத்த சப்புன்னு ஆஃபீஸ் விஷயம்னு சொல்லி மாத்திட்டாரே. அம்மா கூட எதுவுமே தெரியாம சரி கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. பாவம் அம்மா. வைஷு, போம்மா, போய் ரெடி ஆயிட்டு வா. உன்னை கூட்டிட்டு போறதுக்காகவே தம்பியே நேரடியா வந்திருக்கு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லம்மா. பாவம் தம்பி எதுக்கு இவ்வளோ தூரம் அலைய வைப்ப? போம்மா, போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்கம்மா. அவ ரெடி ஆயிட்டு வருவாப்பா. நீங்க வந்து உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரிங்க அத்த. ஹோ, எப்படியோ இவங்களை சமாளித்து கூட்டிகிட்டு போக பெர்மிஷன் வாங்கியாச்சு. இவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும்னு இருக்கே. உண்மையாகவே லவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல. லவ் பண்ணுற பொண்ணை சமாளிக்கணும், அவங்க வீட்டை சமாளிக்கணும், நம்ம வீட்டை சமாளிக்கணும். சமாளித்து ஒரு பிளானை போட்டு ஒரு சர்ப்ரைஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ள அப்பா பாப்பாப்பா போதும் போதும்னு இருக்குப்பா சாமி. என்னப்பா இப்படி நின்னுக்கிட்டே இருக்கியே? இல்ல அத்த, இவ்வளோ நேரம் பைக் ஓட்டிட்டு வந்தல, அதான் ஒரு மாதிரி இருக்கத்த. நின்னா நல்லா இருக்கும்னு தோணுது, அதான். சரிப்பா. ரெடி ஆயிட்டியாடா வைஷு? அழகா இருக்கு. சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. சரிங்க ஆண்டி, போயிட்டு வரோம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. என்னடி அப்படி முழிக்கிற? வா, வந்து உட்காரு. இல்ல, அம்மா கிட்ட ஆபீஸ் பார்ட்டி அப்படின்லாம் போய் சொல்லிருக்கீங்களே, அதான். அப்புறம் வேற என்ன பண்றதா? உண்மை சொன்னா கண்டிப்பா விட மாட்டாங்க. அதனால தான் போய் சொன்னேன். உனக்கு என்ன இப்போ? நான் தானே உன்னை கூட்டிட்டு போறேன். நீ கவலையே படாதம்மா. சேஃபா கொண்டு வந்து உங்க அம்மா கிட்ட விட்டுடுறேன், போதுமா? நீங்க சேஃபாலாம் கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போறோம் தான் ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து உட்காரு, வா, டைம் ஆகுது. கவின், இப்பவாச்சும் சொல்லுங்களேன், எங்க போறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பிளேஸ்க்கு போயிடுவோம். போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். வந்து உட்காரு வைஷு, டைம் ஆகுது. சரி. ஏன் கிளம்பலாமா? பார்த்து ஆஃப் சாரி வேற கட்டியிருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிட்டேன், கிளம்பலாம். நம்மள ஆஃப் சாரி கட்டிட்டு வர சொன்னாரு. பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல. இவர் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா பைக் ஓட்டிட்டே இருக்காரு. என்னம்மா, தொண்டை வலியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை கூப்பிடணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். மேடம் என்ன வாயை திறந்து கவின்னு கூப்பிட்டு இருந்தாவே நான் திரும்பி இருக்க போறேன். அதுக்கு மிமிக்ரிலாம் பண்றீங்க. சரி சொல்லு, என்ன விஷயம்? நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் ஆஃப் சாரிலாம் கட்டியிருக்கேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? என்ன சொல்லணும்? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லணும்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன கவின் இப்படி சொல்றீங்க? வைஷு, உண்மையாவே நல்லா இருக்கு, அழகா இருக்க. தேங்க்யூ. அது எனக்கு தெரியும். இந்த வைஷு எப்பயுமே அழகா தான் இருப்பா. ஏன் இப்ப எதுக்கு திரும்பி பாத்தீங்களா? இல்ல, நீ தான் இப்ப சொன்னியே எப்பயுமே நீ அழகா இருப்பேன்னு, அதுக்கு தான் திரும்பி பார்த்தேன். அதுல என்ன இருக்கு? நான் உண்மைதானே சொன்னேன். ஆமா. கவின். வைஷு உண்மையாவே அழகா தான் இருக்க, போதுமா? சிந்தி விடும் முதல் மழை வந்து விடும் முதல் அலை எந்திருக்கும் முதல்
சரி இப்பவாச்சும் சொல்லுங்க கவின், எங்க போறோம்? ஏண்டி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா வச்சிருந்தா அதை கொடுக்குற வரையும் அமைதியா இருக்க மாட்டியா? தொணன்னு எங்க போறோன்னு கேட்டுட்டே இருந்தா நான் பிளான் பண்ணதை எப்படிதான் செய்ய முடியும்? சரி சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. சாரி வைஷு, ஸ்பீட் பிரேக்கர் இருந்ததை கவனிக்கல. இப்போ ஓகே தானே? ம். எங்கே உனை கூட்டிச் செல்ல சொல்வாய் அந்த காதில் மெல்ல என் பெண்மையும் இழிப்பாருதே உன் மார்பிலே இடம் போதுமே ஏனென்று இடைவெளி குறைகிறது மெதுவாக இதயங்கள் இணைகிறதே உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றது